முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மாலதி, இங்கே ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் லெஃப்டில் இருக்குது சார். விவேக், கொஞ்சம் வேகமாக போ. அபியை ஹாஸ்பிட்டல் கொண்டு போக. என்னாச்சு? என்னன்னு தெரியல டாக்டர், திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் வெளியில் வெயிட் பண்ணுங்க. நர்ஸ். ஒன்றும் இல்லை சார், அதிர்ச்சியில் மயக்கமாயிட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிரும். டோன்ட் வரி. தேங்க்யூ டாக்டர். நாங்கள் போய் பார்க்கலாமா? தாராளமாக போய் பாருங்கள். மயங்கி கிடப்பவளை பார்க்க பார்க்க அப்படியே 4 அறை விடலாம் போல் இருந்தது கௌதமுக்கு. மாலதி, நீங்கள் கூட இருந்து பார்த்துக்கோங்க. அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நான் போய் கார் அனுப்புகிறேன். மயக்கம் தெளிஞ்சதும் அவங்கள வீட்டில் கொண்டு போய் விட்டுடுங்க. உடம்பு சரியான பிறகு ஆஃபீஸ் வந்தால் போதும். நாங்கள் பில் பே பண்ணிவிட்டு கிளம்புறோம். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? உங்களால் அவங்கள பார்த்துக்க முடியும்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆனால் அவங்க வீட்டு ஆளுங்க நம்பர் எதுவும் என்கிட்ட இல்லை. இப்போது என்ன பண்ணுறது? சரி, அவங்க மயக்கம் தெளிஞ்சதும் அவங்கள ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்துடுங்க. அங்கேருந்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். விவேக், பில் பே பண்ணிட்டு வா, கிளம்பலாம். விவேக் அவனையே பார்க்க, காதில் விழுதா இல்லையா? பில் பே பண்ணிட்டு வா, நான் காரில் வெயிட் பண்ணுறேன். விவேக் வேகமாக போய் பில் பே பண்ணிட்டு வர, மாலதி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன் சார். நான் போய் இறங்கிட்டு கார் அனுப்புகிறோம். சரிங்க சார். காரில் ஆத்திரத்தோடு உட்கார்ந்திருந்தான் கௌதம். காரை எடு விவேக். காரை எடுத்த விவேக் கொஞ்சம் தூரம் போனதும், மச்சான், என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. ஒய்ஃபை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணுன்னு தவியாக தவிச்ச. அங்கே மயங்கி கிடக்கிறது உன்னோட ஒய்ஃப்டா. எனக்கு என்னென்ன, நீ பாட்டுக்குன்னு வந்துட்ட. என்ன பண்ண சொல்கிற? பார்த்தல்ல, என்னை பார்த்த உடனே பயந்து போய் மயங்கி விழுந்துட்டா. நீயே சொல்லு. பொதுவாக 5 வருஷம் கழித்து ஒரு பொண்டாட்டி புருஷனை பார்த்தா என்ன பண்ணுவா? ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பா, முத்தம் கொடுப்பா, அழுவா, குறைஞ்சபட்சம் அவன் நெஞ்சில் அடிக்கவாவது செய்வா. இவ என்ன பண்ணா பார்த்தால? பயந்து போய் மயங்கி விடுறா. என் மனசு எப்படி வலிக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். விடுமச்சான், சிஸ்டரை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. ஏற்கனவே அவங்க பயந்த சுபாவம், நடந்த எதையும் அவங்க மறக்கலை. இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? நான் எத்தனை தடவை நான் பண்ணது தப்பு, நான் பண்ண தப்புக்கு அவள் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன்னு சொல்கிறது. ஒரு தடவையாவது நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். எப்போ பேச போனாலும் அவங்க அப்பம் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறா. நான் என்ன பண்ண முடியும்? அவளுக்கு என் மேலே அன்பு, பாசம், காதல் எதுவுமே இல்லை மச்சான். அவளுக்கு என்னை பிடிக்கல. நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு அதை நியாயப்படுத்தலை. ஆனால் உண்மையான அன்பு இருந்தால் எப்படிப்பட்ட தப்பையும் மன்னிச்சிடலாம். நான் பண்ண தப்பை சரிப்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுன்னு தான் கேட்குறேன். அதுக்கே வாய்ப்பு கொடுக்காம, நான் என்ன சொல்ல வரேன்னே கேட்காம காதை பொத்திக்கிட்டு இருக்கிறவகிட்ட என்னை என்ன பேச சொல்கிற? புலம்பி தள்ளிவிட்டான் கௌதம். மச்சான், ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகிற? என்னால் முடியல விவேக். நானும் எவ்வளோ நாளைக்கு தான் பொறுமையாக இருக்கிறது? இப்போது என்ன பண்ணுவா தெரியுமா? என்னை இங்கே பார்த்துட்டால, நாளையிலேருந்து வேலைக்கு வரமாட்டா. போய் அவங்க அப்பா வீட்லேயே புகுந்துக்குவா. அங்கே போய் பேசலாம் பார்த்தா அவங்க அப்பா விட மாட்டார். இப்படியே 2 பேரும் மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருந்தா நான் என்ன தான் பண்ண முடியும்? நானும் மனுஷன் தானே. எனக்கும் ஆசை, பாசம், ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும்ல. நான் என்ன ஜடமா? எனக்கும் என் பொண்டாட்டி குழந்தை கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசை இருக்காது? என்னால் முடியல விவேக்.
இவளை தொட்ட கையால் என்னால் வேற ஒருத்தியை தொட முடியாதுடா. இவ இருக்கிற மனசுக்குள்ளே என்னால் வேற ஒருத்தியை கொண்டு வந்து வைக்க முடியாது. அது இந்த மட ஜென்மத்துக்கு எனக்கு புரியவே மாட்டேங்குது. பயம் பயம் பயம். அப்படி என்ன பயம்? நான் என்ன பேயா, பிசாசா, மிருகமா? மனுஷன் தானே. என்கிட்ட அவள் பாசமாக இருந்தால் திருப்பி பாசமாக இருக்கலாம். சண்டை போட்டால் நான் திருப்பி சண்டை போடலாம். கத்துனா நானும் திருப்பி கத்தலாம். ஆனால் என்னை பார்த்தாலே பயந்து நடுங்கிறவகிட்ட நான் என்ன பண்ண முடியும்? என்னால் அவள் பட்ட காயத்தை எல்லாம் ஆற்றி அவளை மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு அவள் வாய்ப்பே கொடுக்க மாட்றா. இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறனே யாருக்காக? என் குழந்தைய கூட கண்ணில் காட்டல மச்சான். அவள் ஒரு நேரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்கேயாவது கண்காணாமல் போயிடலாம் போல் இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு ஆத்திரம் வருது. ஆனாலும் என்னை நான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். சொல்லும் பொழுதே கௌதமின் கண்கள் கலங்கி விட்டது. மச்சான், நான் ஒரு அனாதைங்கிறதால தான் எல்லாரும் இப்படி பண்ணுறாங்கல்ல. எனக்கும் அம்மா அப்பா சொந்த பந்தம் யாராவது இருந்திருந்தா இவங்கெல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்கல்ல. எனக்கும் அம்மா அப்பா இருந்திருந்தா என்னோடய வாழ்க்கையும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கும்ல. மச்சான், கொஞ்சம் பொறுமையாக இருடா, டென்ஷன் ஆகாத. நான் என்ன பண்ணாலும் எதுவும் நடக்க போகிறதில்ல. எது நடந்தாலும் நடக்கட்டும், விதி விட்ட வழி. கௌதம் அமைதியாய் கண்களை மூடிக்கொண்டான். சொந்த ஊருக்கு வந்த விஷ்ணு ஊர் உறவு எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு, அப்பா இன்றைக்கி நானும் ராகவியும் சென்னைக்கு கிளம்பலான் இருக்கோம். நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? இங்கே பாரு, நீ ராகவியை மேலே கொண்டு போய் படிக்க வைக்க போகிறேன்னு சொல்கிற. ஏற்கனவே அவள் டிகிரி முடிச்சிருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அப்பா ப்ளீஸ்ப்பா, பிஎஸ்சி முடிச்சிட்டேன், அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில். எம்எஸ்சி மட்டும் படிச்சுக்கிறேன்ப்பா. அது முடித்ததும் நீங்கள் யாரை கை காட்டுறீங்களோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. ஒரு 2 வருஷம் மட்டும் டைம் கொடுங்க. ராகவி கெஞ்ச, இதை பாரு ராகவி, உங்கள் அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன். காலாகாலத்தில் உன்னை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கணும். அதை மட்டும் சரியாக செஞ்சுட்டா போதும். அப்பா, ராகவிக்கு 21 வயசு தானே ஆகுது. இன்னும் ஒரு 2 வருஷம் முடியட்டும். 24 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்ப்பா. சரி, நீயும் இவ்வளோ தூரம் சொல்கிற, அவளும் கெஞ்சரா, போய் சென்னையில் படிக்கட்டும். ஆனால் ஒன்று, என்னப்பா? நீ போய் அங்கே எம்எஸ்சி முடித்ததும் நான் சொல்கிற பையனுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அங்கே போயிட்டு அது இது அப்படி இப்படின்னு ஏதாவது என் காதில் விழுந்தது, அங்கே பார்த்த இல்லை வேட்டை துப்பாக்கி சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இல்லைப்பா, நீங்கள் யாரை கை காட்டுறீங்களோ அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் உன்னை நம்புகிறேன் ராகவி. போய் உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வை. முக்கியமாக சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. எல்லாத்தையும் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன்ப்பா. ஆக அண்ணனும் தங்கச்சியும் ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க. சரி, நீங்கள் மட்டும் கிளம்ப வேண்டாம், நானும் வரேன். நீங்களுமா? ஆமாம் விஷ்ணு, உங்கள் மாமாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவனையும் விசாரிச்சுட்டு ராகவியோட படிப்பை பற்றியும் சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். சீக்கிரம் போய் கிளம்புங்க. ஐ ஜாலி. வேகமாக ஓடுனா ராகவி. 21 வயதான இளம் மயில். அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் ரொம்பவே செல்லம். அவளுக்கு சென்னையில் போய் படிக்கணும்னு ரொம்பவே ஆசை. ஆனால் அதுக்கு அப்பா முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கவே டிகிரி முடித்து 6 மாதம் அண்ணன் வர வரைக்கும் வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போது விஷ்ணு வந்ததும் அவங்கிட்ட விஷயத்த சொல்லி அவன் மூலமாக அப்பா கிட்ட சம்மதமும் வாங்கிட்டா.
கிராமத்து அழகு, கிராமத்து குறும்பு எல்லாம் ஒருங்கே பெற்றவள் ராகவி. அவளோட அழகில் மயங்கி காலேஜில் பல பேர் அவளுக்கு பலவீச யாருக்குமே பிடி கொடுக்காதவ. 2 பேரும் அம்மாவை வேண்டிக்கிட்டு சீக்கிரம் கிளம்புங்க, லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு 3 பேரும் சென்னையை நோக்கி காரில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது.